இந்த நாளையும் ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறபடி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த அவர் விரும்புகிறார். அவர் எப்படி நடத்த விரும்புகிறார் என்றால், என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். 3 பகுதி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு போதிக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார், அவர் நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்றால் ஏதோ சும்மா நடத்துகிறார் என்பது அல்ல. முதலாவது நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பித்து நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நடுவில் நான் நிற்கிறேனே, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல, இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீங்களே, காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே இந்த நாள் எனக்கு தந்திருக்கிறீங்க, இந்த நாளில் என்னை எப்படி நடத்த நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல நம்மை கேட்கும்போது ஆண்டவர் நம்மை தெளிவாய் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார்.